அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிற புத்தாண்டு நியூ இயர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 வருடம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்த வருடமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மாதம் இல்லையா, அந்த 12 மாதத்தில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழும் ஒருத்தரோட வாழ்க்கையில் அப்படின்னா, அதில் எத்தனை கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்றத வச்சு தான் கணக்கிடப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, முக்கியமான கிரகங்கள், அதாவது ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் குரு, நிழல் கிரகங்கள் சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது, இந்த 4 பேருமே பார்த்திங்கன்னா பயிற்சி அடையக்கூடிய வருடம் 2025 வருடம். ஓகேங்களா. இப்போ 2024 வேறு, 23 வேறு, 25ன்றது வேறு. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ 2024 பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலுமே 25 பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 2024 ஒரு கிரக பயிற்சியுமே கிடையாது சொல்கிற மாதிரி, குரு பயிற்சியை தவிர்த்து. அந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு சாதகமாக இல்லை இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ 2025 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முக்கியமாக மார்ச் மாதம் சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இது ஒன்று. ஓகேங்களா. மார்ச் 29 மாறுவார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மே மாதமே பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள் வரும். குரு பயிற்சியும் வரும், ராகு கேது பயிற்சியும் வரும். மே மாதம் 14 குரு பயிற்சியும் 18 ராகு கேது பயிற்சியும் வருது. இது ரெண்டுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே குரு பலன் அந்த வருஷத்தோட பாதியில், அதாவது மே மாதம் பார்த்திங்கன்னா குரு பலன் ஆரம்பிக்குது. திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும். ஆல்ரெடி கல்யாணமாகி சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை அப்படின்றவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக மனமாற்றம் அப்படின்றது நிகழும். உங்களுடைய பேரோட ஒத்து போகலை, கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு எனக்கு ஒத்து போகலை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே மனமாற்றம் நிகழக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மே மாதம் அடையக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு அது பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்பவுமே குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2 மாத காலங்கள் முன்னாடியும், ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3 மாத காலங்கள் முன்னாடியும் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போ மார்ச் மாதத்துலேருந்தே பிப்ரவரி மார்ச்லேருந்தே பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டுத்தோட பலன்கள் கிடைக்கும். குரு பயிற்சியோட பலன்கள் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா இப்போது 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னும்போது உங்கள் ராசி வலுவடையுது. ராசி வலுவடையதும் நீங்கள் வலுவடையதும் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன ஆகுனா, உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான மன தைரியம், தெம்பு, உடல் பிரச்சனைகள் அனைத்தும் சீராகும், சரியாகும். உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே சரியாகும். அதாவது எப்படின்னா, பழைய நோய்கள் எதுவுமே இப்போ 2025 இருக்காது. அதே நேரத்தில் புதுசாக நோயும் உங்களுக்கு வராது. உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டீங்க, நீங்களே உண்டு பண்ணிக்கினா தான் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சுகம் கெடும்னு சொல்லுவாங்க. இப்போ 4ஆம் இடத்துல சனி வரும்போது என்ன ஆகும் மார்ச்லேருந்துன்னா, உங்கள் வேலைகள் ரொம்ப, சில பேர் சொல்லுவாங்க 4ஆம் இடத்துல சனி வருது 2025 சரியில்லை, நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் 7 சனி அஷ்டம சனி அளவுக்கு 4 சனி 7 சனியெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. அதாவது அஷ்டாஷ்டம சனியும் கண்ட சனியும் 7 சனி அளவுக்கு செய்யாதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு சனி வரும்போது என்ன ஆகும், நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற இடத்துல ரொம்ப பிஸியாவீங்க, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா 1க்கு 2 தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து உங்களோட வருமானம் அதிகரிக்கும். ஆனால் வேலை பிஸியாக இருக்கும். ஒரே என்கேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க 2025 முழுக்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பண வரவை உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்ன, முக்கியமாக நெகட்டிவ் என்ன 2025 அப்படின்னு பார்த்திங்கன்னா,
வேலை வேலை வேலைன்னு ஓடுற மாதிரி இருக்கும். வேலை வேலைன்னு ஓடி உடம்பை கெடுத்துக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உடம்பையும் நீங்கள் கவனிக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாயோட உடல்நிலை, அம்மாவோட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வர்றது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தோட உயிர் காரகத்துவம் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு உடனே போய் பாருங்கள். கேர்லெஸ்ஸாக விட்டுற வேண்டாம் அம்மா வழியில் மட்டும். அதேமாதிரி அம்மா வழியில் வரக்கூடிய சொத்துக்களில் பஞ்சாயத்து ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது 1. 2வது வந்து நீங்கள் ஏதாவது நிறைய பேருக்கு வந்து 2025 வந்து புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கும். அது வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற சனியே செய்யும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் இடத்துல இருக்கிற சனியாக இருந்தாலும் அவர் வந்து கும்பத்தில் இருக்கிற சனி வந்து கெட்ட சனி, நல்ல சனி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 3ஆம் இடத்துல இருந்த சனி வந்து ரொம்ப நல்லவரெலாம் சொல்ல முடியாது. கும்பத்தில் இருக்கிற சனியை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு. ஆனால் மீனத்தில் இருக்கிற சனி 4ஆம் இடத்து சனியாக இருந்தாலும் அவர் வந்து ஒஸ்ட்டு கிடையாது. குருவோட வீட்டில் இருக்கிற சனி நல்ல சனி. அதேமாதிரி சுக்கிரனோட வீட்டில் இருக்கிற சனி நல்ல சனி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025-26 எந்த பிரச்சனைகளும் வராது. அதுதான் உண்மை. அதே மாதிரி குரு வந்து உங்கள் ராசியை தனது ராசியை வந்து நேர்கொண்ட பார்வையாக பார்த்து வலுப்படுத்துறதுனால உடம்பில் இருக்கிற வியாதிகள் அனைத்தும் சரியாகும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, உடம்புல இதுதான் பிரச்சனைன்னு சுட்டி காமிச்சிடும். இது வரைக்கும் என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி விட்ரும். கரெக்டான ஆள் மருத்துவர்கிட்ட அணுகி உங்களை சரி பண்ண வச்சிடும். அதோடு அந்த பிரச்சனை திரும்ப வராது. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும். அடுத்தபடியாக உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். உங்கள் மைண்டு எண்ணங்களோட அளவு குறைய மன நிம்மதி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடியது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து உங்களுடைய லைஃப் கோல் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் பயிற்சி பண்ணுறவங்க முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சியுமே 2025 வரும். மே மாதம் வரும்னு சொல்லியிருந்தேன். அவர் 3ஆம் இடத்துல ராகு, 9ல் கேது வர்றதும் 2025 பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்கும். அதாவது மார்ச்லேருந்தே ஆரம்பிச்சிடும் இந்த பலன்களில். மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோகமான காலகட்டம். வருடாந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய 3 கிரகத்தில் 3மே சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ராகு கேது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு தசை நடக்கும். நிறைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்து ஒரு 40 வயசில் இருக்கிறீங்கன்னா ராகு தசை இருக்கும், உங்களுக்கு நடக்கும். பூராடமாக இருந்து இருக்கிறீங்க, நீங்கள் பூராட நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு ராகு தசை நடக்கும். உத்திராடமாக இருந்தால் 25 வயசுலேயே ராகு தசை வந்துடும். ஸோ இப்போ வந்து நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தசாநாதன் கோச்சாரத்தில் ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய செல்வந்தன் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுக்கும். அந்த ராகு பொறுத்த வரைக்கும் ராகு தசை நடக்கிறவங்களுக்கு அடுத்த 1 இயர் ஃபுல்லாக 1.5 வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். முக்கியமாக 2025 ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் யார் எது சொன்னாலும் தனுசு ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். முக்கியமாக நம்ம அறிவரசு அப்படின்றவரும் அடிக்கடி கமெண்டில் கேட்டுகிட்டே இருப்பார். 8ல் சனி இருந்தால் ஜனனகால ஜாதகத்தில் 8ல் சனி இருந்தால் கூட நமக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டு. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது 8ல் சனி வந்து முழுக்க கெடுக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது பயங்கரமாக கொடுக்கும். கெடுக்கிற தன்மையில் ஒரு சூழ்நிலை வருது, கிரகநிலை வருதுன்னா அது கெடுக்கும். அது தனிப்பட்ட ஜாதக பொறுத்து மாறுபடும் அப்படின்னு வந்து சொன்னாலும் அது கோச்சாரத்துலேயும் லிங்க் ஆகும். அதாவது இப்போ மற்ற கிரகங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கோச்சாரத்தில் முடிவெடுக்கும்போது அது கொடுக்குறதுக்கும் வச்சுருக்கோம், அது கொடுக்கவும் செய்யும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது மாறாது, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கோச்சாரத்தில் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் வந்து பலமாக இருக்கும்போது, உங்கள் ராசி வலுவடையும் போது, குரு வலுவடையும் போது, ராகு கேதுக்கள்லாம் சாதகமாக இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 அமோகமாக இருக்கும். நிறைய மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எப்போ அப்படின்னா, இந்த இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதில் வராது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது உலகத்துக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ அது சூரிய புயல் காரணமாக நடக்கலாம் மேபி. ஆனால் வந்து
தனுசு ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக 2025 நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, உங்களே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு மாற்றும். அதாவது உங்களோட மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வருடமாக 2025 தனுசு ராசிக்கு இருக்கும். முக்கியமாக அவங்க ஜாதகப்படி ஒரு சில தெய்வங்கள் இருக்கும், அதை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக 2025 பெரிய அளவில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.